ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேஆர் கேமிங் தமிழ். நான் அதை அவங்க கிருத்திகோஷம் பேசியிருக்கேன். நீங்கள் வந்து இல்லை நமக்கு வரும் பார்த்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு வீடு கட்டிலான் இருந்தேங்க மைண்ட் கிராஃப்டில். ஆனால் பாவிகளா அந்த பில்லேஜர்ஸ் வேறு அங்கே கிட்டே வந்தானுங்க. எனக்கு பில்லேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் மைண்ட் கிராஃப்ட் என் ஆதி காலத்துலேருந்தே என் மைண்ட் கிராஃப்ட் ஹிஸ்ட்ரியிலேயே எனக்கும் பில்லேஜர்ஸுக்கும் ஆகாது பார்த்துக்காங்க. ஏன்னா எந்தெந்த வில்லேஜுக்கு தான் போகிறனோ அந்தந்த வில்லேஜுக்கு வந்து அவனுங்க ரைடு பண்ணுவானுங்க. எனக்கு கடுப்பாயிரும். என்னடா நீ நான் இருக்கிற வில்லேஜிலே நீ வந்து ரைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஒன்றில் போய் அடிக்க அப்படி தான் கதை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட்டிவ் மூடில் தான் இருந்தேன் என் வீடு கட்டும்போது. சரிடா இன்றைக்கி நம்ம வீடு எடுத்து போடலாம் பிள்ளை들 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அடிக்க போயிட்டேன். ஓகேவா, அப்படியே வீரப்பாக போனேன். சரி எத்தனை பேருக்காக பார்க்கலான்னு போனேன். பார்த்தா இருட்டிட்டுங்க. சரியா, முதல்ல இவனை அடிப்போம். முதல்ல வந்து ஒரு சின்ன ஆரம்பம் அடிச்சு வைப்பேன். சரியா, அந்த நான் பார்க்கலன்னோ. ஓகே, பார்த்துட்டு ஐயோ கிட்ட வரானே. எனக்கு ஒரு அக்யூரசி இல்லை. ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் விளாண்டு நான் கடைசி ஒரு 2 மாதம் தான் இருக்கும். அதாவது அது வேறு மைண்ட் கிராஃப்ட், இது வேறு மைண்ட் கிராஃப்ட்டு. அது வேறு கதை. உங்களுக்கு சொன்னால் புரியுது. ஓகேவா, அதுக்காக நான் அடிக்க வேணாம் தான் பார்த்தேன். சரி இருட்டாயிட்டுன்னு சொல்லிட்டு ஓட்டேன். ஏன்னா வீட்டில் எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு செருப்பு அடிச்சிருவாங்க. வீட்டுக்கு 6 மணிக்கு மேலே வரானா உன்னை செருப்பு அடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வீட்டுக்கு ஓட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாட்ட அடியும் கிடையாது பார்த்தீங்களா. ஓகே, நம்ம வீடை பாருங்கள். நம்ம இதான் வீடு இடம். நம்ம வீடோட இடம் எப்படி கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குளம், மேலே வீடு. ஓகேவா, இந்த மாதிரி வீடு யாராலும் கட்ட முடியாது. பார்த்தீங்கன்னா 4x4 3x2 ஒரு வீடு அழகாக கட்டியிருப்பேன். ஓகே, ஒரு சிங்கிள் ரூம் தான். ஓகே, காலையில் எழுந்திரிச்சிட்டு அம்மா நான் போருக்கு போகிறேன்னு சொன்னாங்க. நீ சின்ன பேரோட லாலிபாப் சொப்பி தலைவா, நீ எப்படி போருக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை கலாச்சிட்டாங்க. சரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்மளும் ஓடுவோம். நமக்கும் ஒரு காலம் வரும் நண்பர்களே. அப்போ நம்ம அடிப்போம் எல்லாரையும் முடிச்சு. ஓகே சொல்லிட்டு இங்கே 2 ஆர்டர் இருந்துச்சு. சரி சாப்பாடுக்கு இருந்துச்சு. இதான் நம்ம மட்டனுக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டே போனேன். ஓகே, பார்த்தா முதல்ல எத்தனை பார்க்கணும். முதல்ல பிளான் பண்ணி பண்ணணும். அதாவது வடிவில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகேவா, இங்கே ஒரு பிளேஜர் இருக்கான், இங்கே ஒருத்தர் கொடி குத்திட்டு இருக்கான். 2 பேர் அங்கே 3 பேர் தான் இருக்கானுங்க பில்லேஜர்ஸு. சரிடா நீங்கள் நானும் அவனை பார்ப்போம்டா. அம்மாடா எப்போவுமே நம்ம தான் சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஒரு ஷார்ட் வைப்பேன் பாருங்க, கரெக்டாக மேலே வெடிக்கும். ஏன்னா நான் ஒரு ஓஜி மைண்ட் கிராஃப்ட் பிளேயர். நான் வந்து நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் 5 வயசுலேருந்து நான் ஜிடி சான் ஆண்ட்ரீஸும் ஒரு 10 வயசுலேருந்து நான் வந்து மைண்ட் கிராஃப்ட் விளாண்டுருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து அங்கே ஒரு நாயை நோக்கி வந்துட்டுருக்கான். நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, ட்ராப் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒளிஞ்சிருப்பேன், அவன் உள்ளே வருவான். அடி 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 தெரிக்க விட்டால் வந்தான் இல்லை. ஐயோ இது என்ன பேடு ஓமன்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டோட விழுந்துட்டு ஒரு இது. ஓகே, அது நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தான் இங்கே இன்னொருத்த என்கிட்ட வருவான். இவனை வந்து நம்ம சும்மா கை வச்சு முடிச்சோன்னு சொல்லிட்டு முதல்ல என் டெரண்டை தூக்கி எறிவேன். என் சூலாயுதம் மாரியம்மா, மாரியம்மா இன்னைக்கு எரிய போகிறேன் மாரியம்மான்னு சொன்னோடனே நான் எரிஞ்சேன்னா அந்த பாட்டு தான் இருந்தேன். வேப்பையில்லை மாரியம்மான்னு பாட்டு பாடிட்டு எரிஞ்சதில் அவன் மேலே படலை அடங்கும்மால. என்னடா எனக்கு வந்து சோதனை சொல்லிட்டு நான் 50 அடிச்சிட்டேன். போங்கடா நீங்களும் அவங்க பாட்டும். சரி முதல்ல இதுக்குள்ளே யாருக்கான பார்ப்போம். இந்த கேஜுக்குள்ளே யாருமே இல்லை. பார்த்தா பக்கத்து கேஜியில் என் ஃப்ரெண்ட் இருந்தான், என் இரும்பு மச்சான் இருந்தான். இரும்பு மச்சான் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கேன் மச்சான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போகையில் 2 பேர் பார்த்துட்டானே. டேய் உங்களை சாவே கிடையாதடா. நான் அவனை தோற்றிருப்பேன், அவனு என்ன தோற்றுனா இந்த நாங்கள் இரும்பு மச்சான்ட்டு நாங்கள் ரிங்கர் விளாண்டுருக்கோம். என் இரும்பு மச்சான் எனக்கு துணைக்கு விளையாடுறான். ஓகேங்க, எப்படியும் அந்த 2 பேரையும் அடித்து காலி பண்ணிவிட்டு நாக் அவுட் பண்ணிவிட்டு எப்படியோ என்னோடய 6வது அறிவை வச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா 50 வச்சு விட்டுறேன். பார்த்தீங்களா அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய அறிவாக இருக்கும். சரி அதை பற்றி பேசண்ணா. ஓகேவா, நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம மைண்ட் கிராஃப்டில் ஒரு பெரிய யூடியூபர் ஆகிடலாம். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும். மைண்ட் கிராஃப்டில் பெரிய யூடியூபர் ஆகி நம்மளும் மைண்ட் கிராஃப்ட் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம். ஓகே, என் மச்சான் வேறு கொஞ்சம் பல்காக படியாக மேலே அதுக்கு எடுத்து தான் வருவானோ பைத்தியக்கிறப்ப என் மச்சான். ஓகே, மச்சானுக்கு ஒன்று நம்ம சும்மா இருக்க முடியுமா? மச்சான் நம்ம தான். ஓகே, மச்சான் தான் நம்ம உயிரை காப்பாற்றுவோம், அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா, நான் உள்ளே வந்து மச்சான் வாரியா வரலன்னு கேட்கேன். அவன் கீழே ஓப்பன் சொல்கிறான். பைத்தியக்கிறப்பில் கீழே ஓப்பன் சொல்கிறான். சரி மச்சான் உனக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கீழே ஓப்பன் பண்ண உடனே மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நீ என்கிட்ட. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என் மச்சான் எனக்கு இப்படி வாரானாப்பா என் மச்சான் எனக்கு. அது சொல்லிட்டு நானும் அடிக்க போனால் பிளான் பண்ணோம்ல எப்படி என் மேலே ஏறணும்னு. எனக்கு ஐடியாவே இல்லை. எப்படி ஏறினீங்க? என்னால் ஏற முடியல. நீங்கள் மட்டும் எப்படி ஏறிங்கன்னு பார்த்தா அங்கே இடமும் இல்லை. என் மச்சான் அங்கே அனாதையாக போய்ட்டு இருக்கான். பாவம், யார்
பெத்த மகனோ நீ யார் பெத்த மகனோ அந்த அந்த பாட்டு தான் வந்துச்சு என் மைண்டுக்குள்ள அவனை பார்க்கும்போது என் மச்சான் அண்ணா தான் இளையறான்னு. சரி அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதுக்காக மேலே ஏறி பார்த்தேன். 4 வருஷம் சுற்றி பார்த்ததா இங்கே ஒரு நாய் தான் வந்தான். இவனை பிடிச்சி இன்னும் 3 ஷாட்டில் அடியை போட்டு அப்படி சத்து 2 அடியை போட்டுட்டு அதுக்கு யோசித்தேன், ஆமாம் நம்மக்கிட்ட தான் உள் இருக்குல்ல, அந்த உள்ளே வச்சு நம்ம ஏன் உள்ளே ஏறக்கூடாது. ஆட்டு உள்ளே வைத்து உள்ளே ஏறிய கிருத்திக் ரோஷன் இதான் தலைப்பு செய்தி. ஓகே இதில் போட்டு பார்த்தேன். இதில் போட்டால் ஒரு மயிரம் வர மாட்டேங்குது. சரிடா இது நம்மளை ரொம்ப ஏமாத்துறானுங்க அது சொல்லிட்டு நானும் ஜியூபி மாமின்னு சொல்லிட்டு 2 உள்ளதுக்கு அதுக்கு மேலே போட்டு அப்படி உள்ளே இறக்கி வச்சிட்டேன். எனக்கு வழி தரல எப்படி மேலே ஏறணும்னு. ஆனால் கொம்மா எனக்கு கண்ணே தெரியாமலே வெயிட் ஆகிடலாம் இப்படி சொல்லிட்டு தான் நான் உள்ளே ஏறேன் சத்தியமாக ஏறிட்டு. அதுக்கப்புறம் சரி கீழே பேஸ்மெண்ட்டுக்கு இது போகுது, அப்போ மேலே போய் இது மாதிரி படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் அறிவு எனக்கு உள்ள பிளிங்க் ஆச்சு. பார்த்துக்கங்க இது கூட தெரியாமல் நான் தான் கோடிங் படிச்சிருக்கேன் ஓகேவா. நான் ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். எனக்கு இது கூட தெரியாது சத்தியா. ஓகே அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எவனும் இல்லை. கொம்மாலாம் இனிமேல் நம்ம தான்டா இது நம்ம ஏரியா சொல்லிட்டு இவனை வச்செல்லாம் ஆட்டையை போட்டேன். ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு 2 நாள் இதுவே போதும் நமக்கு 2 நாளைக்கு, இதுக்கு மேலே என்ன பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு நண்பர்களே. இவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோ பற்றி தான் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கேஆர் கேமிங் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே இந்த வீடியோவோட நான் உங்களுடன் இருந்து விடை பெறுகிறேன். பாய் பாய், see you in the next video. Bye guys.